திருமாவளவனும் கண்டிக்க மாட்டார், காங்கிரஸும் கண்டிக்காது, கம்யூனிஸ்டும் கண்டிக்காது, இங்கே இருக்கக்கூடிய ஜவஹர்லாலாக இருக்கட்டும், தமிழ் மன்சாரியாக இருக்கட்டும், நெல்லை முபாரக்காக இருக்கட்டும், யாருமே கண்டிக்க மாட்டாங்க. இந்தியாவுக்கு எந்த நாடெல்லாம் எதிரி நாடோ அந்த நாடெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய பிரிவினைவாத அடிப்படைவாத திமுக காங்கிரஸ் போன்ற இயக்கங்களுக்கு அது நட்பு நாடுகளாக மாறிடுவாங்க. ஒரு முட்டாள், அடி முட்டாள்னு பார்த்தாக்கா அது ட்ரம்ப் தான் சார். அவனை ஏன் தான் தேர்ந்தெடுத்தோம்னு இன்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்களே இன்னைக்கு அழக்கூடிய நிலைமையில தான் இன்னைக்கு. அவனுக்கு இஸ்ரேல் மீது இருக்கும் பயத்தை விட, அமெரிக்கா மீது இருக்கும் பயத்தை விட, இந்தியா மீது இருக்கும் பயம் தான் ஈரானுக்கு ஜாஸ்தி. தோல்வின்னு ஒன்று வரும்போது திமுகவுக்கு இந்த மாதிரி இந்திய எதிர்ப்பு, பாசிச பாஜக அப்படின்னு யாரா ஒருத்தர் கலைப்பு விடுவானுங்க. முக்கியமாக இளம் குழந்தைகள் முதல் வயதான பாட்டி வரை அவர்களுடைய உயிருக்கும் சரி, கற்புக்கும் சரி, அவங்க உடமைக்கும் சரி இன்னைக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு நிலைமை இருக்கு சார் இன்னைக்கு. அப்போ ஆதவர்ஜுனா பணக்கார குடும்பத்தில் வந்தவனா, இல்லை அவங்க அப்பா என்ன சுதந்திர போடுற தியாகியா, இல்லை நீ என்ன போய் எல்லையில் போய் நின்று துப்பாக்கி எடுத்து யார் நீ? விஜய் கூட்டணி சேர வேண்டியது இன்னைக்கு விஜய் கூட விஜயோட வளர்ச்சியை கெடுத்தது இன்னைக்கு. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில செய்தி தொடர்பாளரான ஃபயர் சதி சார் அவர்கள் தான். சார் வணக்கம். வணக்கம் 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 சார். சார் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதாவது ஈரானில் நிறைய பேர் இறந்ததுக்கு இங்கே மிகப்பெரிய ஒரு போராட்டம் பண்ணாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. இப்போ பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மேலே ஒரு ஹாஸ்பிட்டலில், காபூல் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போட்டு ஒரு 400 பேருக்கு மேலே இறந்துருக்காங்க. இங்கிருந்து ஒரு குரலே வரல, என்ன காரணமாக இருக்கும் சார்? அது பாகிஸ்தானில் சார். பாகிஸ்தான் எப்படி குரல் வரும்? பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிரி நாடு இல்லை. இந்தியாவுக்கு எந்த நாடெல்லாம் எதிரி நாடோ அந்த நாடெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய பிரிவினைவாத அடிப்படைவாத திமுக காங்கிரஸ் போன்ற இயக்கங்களுக்கு அது நட்பு நாடுகளாக மாறிடுவாங்க. அப்போ நட்பு நாடு எடுத்து எப்படி அவங்க குரல் கொடுப்பாங்க, எப்படி சண்டை போடுவாங்க? அதுவும் இல்லாமல் இவங்களுடைய டார்கெட் என்னென்னா, அப்பாவி முஸ்லீம்கள் இவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் இவங்க பேசுறது என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அப்பாவி முஸ்லீம்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள், பாலஸ்தீனத்தில் அப்பாவி முஸ்லீம்கள் கொல்லப்பட்டுட்டாங்க, ஈரானில் அப்பாவி முஸ்லீம்கள் கொல்லப்பட்டாங்க. அப்போ இங்கே சத்தவன் யார்? ஆப்கானிஸ்தானில் சத்தவன் யார்? இந்துவா? அவனும் அப்பாவி முஸ்லீம் தானே. அப்போ நீங்கள் முதல்ல யாரை கண்டிச்சிருக்கணும்? பாகிஸ்தானில் கண்டிச்சிருக்கணும்ல. ஆனால் பாகிஸ்தானை திருமாவளவனும் கண்டிக்க மாட்டார், காங்கிரஸும் கண்டிக்காது, கம்யூனிஸ்டும் கண்டிக்காது, இங்கே இருக்கக்கூடிய ஜவஹர்லாலாக இருக்கட்டும், தமிழ் மன்சாரியாக இருக்கட்டும், நெல்லை முபாரக்காக இருக்கட்டும், யாருமே கண்டிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுனாக்கா, அவங்களுக்கு இஸ்லாமியர் உயிர் கிடையாது. அவங்க இதை வைத்து அரசியல் செய்யணும். அப்போ இந்தியாவுக்கு எந்தெல்லாம் எதிரி நாடோ அந்த நாடுகள் இவங்களுக்கு நட்புறவு நாடுகள். அப்படி இருந்தால் தான் இவங்களுக்கு பணம் வரும், அப்படி இருந்தால் தான் இவங்களுக்கு எல்லாமே நடக்கும், இவங்களுக்கு தேவையானது எல்லாமே நடக்கும். அதனால தான் இப்போது ஈரான் என்ன சொல்கிறான், நேற்றுக்கு ஒரே வார்த்தை சொல்கிறான், நாங்கள் அந்த ஹார்முஸ் முனையை திறந்து விட்டதுக்கு காரணம் இந்திய அரசாங்கமோ பிரதமருக்காகவோ கிடையாது, எங்களுக்காக குரல் கொடுத்த, எங்களுக்கு துணை நின்ற இந்திய மக்களுக்காகன்னு சொல்கிறான். ஏன்னா நான் என்ன கேட்குறேன், நீ திறந்து விடாமல் இருந்து பாரு, எங்களோட கப்பலை நீ பிடிச்சி வச்சு தான் பாரு, அதுக்கப்புறம் இந்தியாவோட பவர் என்னன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். அதை மூடி மறைக்கணுங்கிறதுக்காக அவனுடைய பாஷை எப்படி மாறுது பாருங்க. ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் இந்தியா ஐநா சபையில் வளைகுடா நாடுகள் மீது தாக்குதல் நடத்தும் ஈரானை கண்டிக்க வேண்டும் தீர்மானத்தை நம்ம நிறைவேற்றுறோம். யார் நிறைவேற்றுறா? இந்தியா நிறைவேற்றுது. ஈரானை கண்டிக்கணும். வளைகுடா நாடுகள் மேலே இன்னைக்கு கேஸ் தட்டுப்பாடு யார் காரணம்? ஈரான் தான் காரணம். நீ வளைகுடா நாடுகள் மீது நீ போர் பதட்டத்தை உருவாக்குனது யாரு? இந்த ஹார்முஸ் நீர்நிலையை நீ திறந்து விட்டாலே இந்த கேஸ் தட்டுப்பாடு இருக்காது. அப்போ ஹார்முஸ் முனையை மூடினது யாரு? ஈரான் அரசாங்கம். அப்போ ஈரான் அரசாங்கத்தை இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர் கண்டிக்கணும். அப்போ இதனால் பாதிக்கப்படக்கூடிய இந்துக்கள் மட்டுமா பாதிக்கப்படுறான்? இந்தியாவில் வேறு எந்த இஸ்லாமியம் பாதிக்கப்படலையா? இன்னைக்கு ஹோட்டலில் 90% ஹோட்டல் யார் வச்சிருக்கா? இன்னைக்கு தெரு பிரியாணி கடை வச்சிருக்கீங்க, யார் வச்சிருக்கா? முஸ்லீம்ஸ் தானே வச்சிருக்கீங்க. அப்போ இதனால் அதிகமாக பாதிக்கப்படக்கூடியது யாரு? இவங்க வியாபாரிகள் தான், அது முக்கியமாக இஸ்லாமிய வியாபாரிகள். அப்போ நீங்கள் உண்மையில யாரை கண்டிச்சிருக்கணும்? ஈரானை தானே கண்டிச்சிருக்கணும். அப்போ ஈரான் சவுதி அரேபியா மேலே கொண்டு போடுறான். அப்போ சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியன் கிடையாதா? அங்கே இருக்கக்கூடிய அவங்க தொப்புள் கூடிய உறவு கிடையாதா? அவங்களாம் உங்களோட விசுவாசிகள் கிடையாதா? அப்போ ஈரான் மட்டும்தான் உங்களுடைய விசுவாசிகள் என்றால் ஈரான் யார்? ஈரான் என்ன பண்ணுவான்? அமாஸ் தீவிரவாத இயக்கத்துக்கு ஆதரவாக இருப்பான், ஐஎஸ் தீவிரவாத இயக்கத்துக்கு ஆதரவாக இருப்பான், இஸ்புல்லா தீவிரவாத இயக்கத்துக்கு ஆதரவாக இருப்பான், பாகிஸ்தானோட தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக இருப்பான். அப்போ இங்கே இருக்கவன் ஈரானை சப்போர்ட் பண்ணுறன்னு அர்த்தம். அப்போ தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நாடு ஈரான், அந்த ஈரான் நாட்டுக்கு இங்கே இருக்கவன் சப்போர்ட் பண்ணுறான்னா அப்போ இவன் யார்? அப்போ இவனும் தீவிரவாத இயக்கங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நபர்களாகத்தான் இங்கே இருக்கக்கூடிய ஜவஹர்லாலாவாக இருக்கட்டும், தமிழ் மன்சாரியாக இருக்கட்டும், நெல்லை முபாரக்காக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய பிரிவினைவாத அடிப்படைவாத திமுக உள்பட, காங்கிரஸ் உட்பட, விடுதலை சக்திகள், திருமாவளவன் உட்பட எல்லாருமே ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு காரணம் தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுனால தான். அதனால தான் இவங்க பாகிஸ்தானை கண்டிக்க மாட்டாங்க. ஏன்னா பாகிஸ்தான் ஈரானுக்கு நட்பு நாடு. நம்ம பாகிஸ்தானை தாக்கும் போது பாகிஸ்தானுக்கு ஆதரவாக நாங்கள் நிற்போம்னு எந்த முஸ்லீம் நாடும் சொல்ல, முதல்ல சொன்னது ஈரான். அப்போ ஈரானுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவன்
எப்படி உங்களுக்கு பாகிஸ்தானை கண்டிப்பான்? கண்டிக்க மாட்டான். அவனை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய செத்தாலாம் அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. எந்த நாடு தாக்குது? இதே ஆப்கானிஸ்தான் மேலே இந்தியா தாக்கியிருந்தா இந்தியாவே கண்டிச்சிருப்பான். இதே ஆப்கானிஸ்தான் மேலே அமெரிக்கா தாக்கியிருந்தாக்கா அமெரிக்காவை கண்டிச்சிருப்பான். இதே ஆப்கானிஸ்தான் மேலே இஸ்ரேல் தாக்கியிருந்தாக்கா இஸ்ரேலை கண்டுபிடிச்சிருப்பான். இப்போ தாக்குனது பாகிஸ்தான். பாகிஸ்தான் இவங்க தான் அப்படியே நட்புகளாச்சே, அப்படியே இவங்க தான் அப்படியே ஒட்டி உறவாடுவாங்கள்ல. பாகிஸ்தான் கிரிக்கெட் டீம் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுற இஸ்லாமியர்கள் நிறைய இருக்கக்கூடிய நாடு சார் இந்தியா. இங்கே தேச பக்தர்களே கிடையாதுங்க. நான் எல்லா இஸ்லாமியரும் சொல்ல, நிறைய இஸ்லாமியர்கள் தேசபக்தி இல்லாமல் இருக்கிறான். பாகிஸ்தானுக்கு ஆதரவான நிலைப்பாட்டு எடுத்திருக்கிறான். அவர்களை தான் நான் கண்டிக்கிறேனே தவிர, ஏன் இவங்க பாகிஸ்தானை கண்டிக்கல? ஏன்னா இதான் காரணம். பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிரி நாடு, அதனால கண்டிக்க மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு பார்லிமெண்ட்டை ஆப்கானிஸ்தானில் கட்டி கொடுத்து நம்ம தான் கட்டி கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு ஒரு அணையை கட்டி கொடுத்துருக்குறோம். நாம நிறைய விஷயத்தை நரேந்திர மோடி அவர்கள் ஆப்கானிஸ்தானுக்கு கட்டி கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஆப்கானிஸ்தான் மிகவும் பாதிப்படைந்த ஒரு பகுதி தலிபான்களால். ஆனால் இனி தலிபான்களே இந்தியாவை ஏற்றுக்கொண்டுக்கினாங்க. இன்னைக்கு இந்தியாவை மீது கையை வைத்தாக்கா பாகிஸ்தானை நாங்களே அடி போகணும் யார் சொல்கிறா? ஆப்கானிஸ்தான் சொல்கிறான். அப்போது பாகிஸ்தானுக்கு ஆப்கானிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு ஒரு நட்புறவு வந்துருச்சுன்னும் போது எப்படி இங்கே இருக்கக்கூடிய பிரிவினைவாதிகள் வந்துட்டு ஆப்கானிஸ்தான் சப்போர்ட் பண்ணுவான்? பண்ண மாட்டான். பாகிஸ்தான் தான் சப்போர்ட் பண்ணுவான். ஓகே சார். சரி, இந்தியா வந்து எல்லா விஷயத்துக்குமே வந்து ஏதாவது ஒரு பதிலடி, ஏதாவது ஒரு விரிவாக்கம் கொடுத்துட்றாங்க. ஆனால் ட்ரம்ப் அவர்கள் அங்கே அத்தனை விஷயம் சொல்கிறாரு, ஆனால் அதுக்கு எது பதிலடியுமே கொடுக்க மாட்டேன்றாங்க. எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல் இருக்காங்களே. இல்லை, ட்ரம்ப் வந்து உங்களுக்கு தெரியும் சார், உலகத் தலைவர்களே ஒரு முட்டாள், அடி முட்டாள்னு பார்த்தாக்கா அது ட்ரம்ப் தான் சார். அவனை ஏன் தான் தேர்ந்தெடுத்தோம்னு இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய மக்களே இன்றைக்கி அழக்கூடிய நிலைமையில தான் இன்றைக்கி அங்கே இருக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மோசமான முடிவுகள் இருக்கக்கூடிய ஒரு தலைவர். நல்ல முடிவுகள் எப்பவுமே எடுக்க மாட்டார். தன்னை முன்னிலைப்படுத்திக்க வேண்டும். உலகமே தன்னை வந்து ஒரு பேசும் பொருளாக பார்க்கணும்னு அவர் நினைக்கிறார். ஆனால் அதுக்கு மாறாக இன்னைக்கு உலகமே இந்தியாவை தான் உற்று நோக்குது. நரேந்திர மோடி அவர்கள் தான் உற்று நோக்குறாங்க. இன்னைக்கு உலக வல்லரசு நாடான டொனால்ட் ட்ரம்ப்புக்கு இருக்கும் நல்ல பெயரை விட நரேந்திர மோடி அவர்களுக்கு உலக அளவில் மிகப்பெரிய நல்ல பேர் இருக்கு. அவர் நினைத்தால், உங்களுக்கு தெரியும், ரஷ்யா உக்ரைன் போர் நடக்கும் போதும் சரி, 2 நாடுகளுக்கிட்டுமே பேசி அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களை இங்கே கூட்டிட்டு வந்தவர் ஒரே பிரதமர் இவர் தான். ஏன்னா உலக நாடுகளில் பெரும்பாலும் பாருங்க, பிரிட்டன் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அமெரிக்காவுக்கு தான் ஆதரவாக இருப்பான். அவன் சைனாவுக்கு ஆதரவாக இருக்க மாட்டான். அதே போல் ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருக்க மாட்டான். ஆனால் நாம மட்டும்தான் 2 கண்ட்ரி சண்டை போட்டால் கூட அந்த 2 கண்ட்ரியோடுமே பேசக்கூடிய ஒரே தகுதி படைத்த நாடு இந்தியா. ஒரே பிரதமர், இந்திய பிரதமர். இப்போ உங்களுக்கும் தெரியும், எந்த கப்பலையுமே அவர் ரிலீஸ் பண்ணல இந்த ஹார்முஸ் நீர்மூழ்கியில். ஆனால் இந்திய கப்பல் மட்டும் வெளியே வருது. ஏன்னா இந்தியாவை பகைத்து கொண்டால் ஈரானால இருக்க முடியாது என்று ஈரானுக்கு தெரியும், ஈரானுடைய அதிபர்களுக்கு தெரியும், ஈரானுடைய மக்களுக்கும் தெரியும். அப்போ இந்தியாவை பகைத்து கொள்ளக்கூடாது என்று ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு தெரியும். இன்னைக்கு ஒட்டுமொத்த உலக நாடுகளுமே ஒரு போர் என்றால் அந்த போரை நிறுத்தக்கூடிய வல்லமை இந்தியாவுக்கு மட்டும்தான் இருக்கு. நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் இருக்கு. இப்போ கூட இந்த ஈரான் போர் ஒரு முடிவுக்கு வரணும்னா அது நரேந்திர மோடி கையில் மட்டும்தான் இருக்கு. வேற எந்த உலக தலைவர் கையிலையும் கிடையாது. ஏன்னா அவரால் மட்டும்தான் இங்கே ஈரான் அதிபர்கிட்டையும் பேச முடியும், இஸ்ரேல் அதிபர்கிட்டையும் பேச முடியும், அமெரிக்க அதிபர்கிட்டையும் பேச முடியும். வேற இப்போ இங்கே புதின் பேசுவாரா? புதின் அமெரிக்கா கிட்ட பேச மாட்டார், ஆனால் ஈரான் கிட்ட பேசுவார், இஸ்ரேல் கிட்ட பேசுவார். இப்போ சைனா அமெரிக்கா கிட்ட பேச மாட்டான், ஆனால் ஈரான் கிட்ட பேசுவான். ஆனால் இந்தியா மட்டும்தான் ஈரான் கிட்டையும் பேசும், இஸ்ரேல் கிட்டையும் பேசும், சைனா கிட்டையும் பேசும். இப்போ உதாரணமா இப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை நம்ம அங்கே நிறைவேற்றுறோம். எங்க ஈரானுக்கு எதிரான தீர்மானம் கிடையாது. ஈரான் உண்மையிலே அது மாதிரி ஒரு வளைகுடா நாடுகள் மேலே குண்டு போடுறான், அது தவறு, இதனால் உலக பொருளாதாரம் பாதிக்கப்படுது, உலக மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற, ரொம்ப ஸ்ட்ராங்கான தீர்மானத்தை இந்தியா மட்டும் நிறைவேற்றி 93 நாடுகள் ஆதரவு தெரிவிக்கிறான். அதுக்கு இந்தியா கொண்டு வந்த தீர்மானத்துக்கு 93 நாடுகள் ஆதரவு தெரிவிக்கிறான். அப்போ 93 நாடுகள் ஆதரவு தெரிவிக்கிறான்னா அவன் இந்தியா பக்கம் இருக்கிறான்னு அர்த்தம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி விட்டு ஆக்சுவலாக என்ன பண்ணிவிடணும்? ஈரான் இந்தியா மேலே என்னவா இருக்கணும்? கோபமாக தானே இருக்கணும். ஆனால் திறந்து விடுறான் 2 கப்பலுக்குன்னு சொன்னாக்கா எந்த அளவுக்கு பயந்து போயிருக்கான் பாருங்க. அவனுக்கு இஸ்ரேல் மீது இருக்கும் பயத்தை விட, அமெரிக்கா மீது இருக்கும் பயத்தை விட இந்தியா மீது இருக்கும் பயம் தான் ஈரானுக்கு ஜாஸ்தி. அதுதான் இங்கே இருக்கவங்களுக்கு பிடிக்கல. இங்கே இருக்கக்கூடிய பிரிவினைவாத, அடிப்படைவாத காங்கிரஸ் போன்ற இயக்கங்களுக்கு ஏன் அது பிடிக்கலன்னா, இந்த அளவுக்கு செல்வாக்கு மிக்க ஒரு தலைவராக நரேந்திர மோடி மாறிட்டார். அவர் பேரை கெடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி கேஸ் தட்டுப்பாடு என்ற ஒரு ஆர்ப்பாட்டத்தை, பெட்ரோல் தட்டுப்பாடு என்ற ஒரு ஆர்ப்பாட்டத்தை இங்கே நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். கடைசி வரைக்கும் அவங்க ஆப்கானிஸ்தானை கண்டிக்க மாட்டாங்க. அடுத்த தமிழ்நாடு அரசியலில் பார்த்தோம் அப்படின்னா, விளாத்தி குளத்தில் வந்து கனிமொழி அவர்கள் வந்து ஒரு ஆறுதல் சொல்ல போகிறாங்க. ஆறுதல் சொல்ல போகிற ஒரு எம்பியை இந்த அளவுக்கு மக்கள் முற்றுகையிட்டு இந்த அளவுக்கு நடத்தலாமா என்ன? சார், நீ என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து மார்ச் 11ஆம் தேதிக்குள்ள 11 கிரைம் நடந்திருக்கு சார். மார்ச் 1ஆம் தேதி ஒரு கிரைம் நடக்குது சார். 2 வயசு பொண்ணு, உங்களுக்கு தெரியும், திமுக நிர்வாகியால் கற்பழிக்கப்பட்டு கொலை ஒரு குழந்தை. எவ்வளோ பெரிய கொடூரம் இது. அது முடிஞ்சு மார்ச் 2ஆம் தேதி நாங்குநேரியில் கத்தி எடுத்துகிட்டு போய் தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல போயிட்டு ஊருக்கு வந்து கண்ணில் படுறவங்கலாம் வெட்டலாம், 2 பேர் செத்து போகிறான். இது மார்ச் 2ஆம் தேதி நடக்குது சார். 3ஆம் தேதி சிவகங்கையில் நடக்குது. இதே ஜாதி கலவரம் சிவகங்கையில் நடக்குது.
4ஆம் தேதி ஒரு 60 வயது மூதாட்டி அவங்க 80 வயது கணவரை கட்டி போட்டுட்டு மூதாட்டியை கற்பழிக்கிறான். இது 5ஆம் தேதி நடக்குது. 6ஆம் தேதி இன்னொரு சம்பவம் நடக்குது. கோயம்புத்தூர்லேருந்து இங்கே திருச்சியிலேருந்து கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பொண்ணு இங்கே வரா, கால் டாக்ஸியில் வரா. அங்கே ஒரு 3 பேர் அந்த பொண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணுறாங்க. 7ஆம் தேதி தாம்பரத்தில் இருக்கக்கூடிய 2 சிறுவர்கள் 17 வயசு 16 வயசு ஸ்கூல் லீவுக்காக போயிருக்கிறாங்க. 3 பேர் பைக்கில் போகும்போது துரத்திட்டு போயிட்டு அந்த பையனையும் அந்த இன்னொரு பொண்ணையும் துரத்தி விட்டுட்டு ஒரு பொண்ணை 3 பேர் சேர்ந்து இரவு முழுக்க கற்பழித்து, அப்போ அந்த பொண்ணுக்கு பீரியட் டைம், அந்த பொண்ணை கற்பழித்து அங்கே போட்டு போயிடுறான். அந்த பொண்ணா காலையில் எந்திரிச்சு ஹாஸ்பிட்டலில் போய் அங்கே இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதாரத்தில் அட்மிட் ஆகி அங்கே இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலைய டாக்டர் தான் வழக்கே கொடுக்குறாங்க, கோர்ட்டில் யாருக்கு கேஸே கொடுக்குறாங்க. அப்போது தொடர்ந்து அப்புறம் கடைசியாகத்தான் இந்த நிகழ்வு நடக்குது, விளாத்திக்குள்ள நிகழ்வு நடக்குது. இந்த பொண்ணு சாயந்தரம் 6:30 மணிக்கு இயற்கை உபாதையை கழிச்சிட்டு வரேன்ட்டு போகுது. போகிற பொண்ணு காணோம். 2 மணி நேரம் தேடுறாங்க, 3 மணி நேரம் தேடுறாங்க, கிடைக்கலன்னும் போது அங்கே இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இது மகளிரில் போய் கம்ப்ளைண்ட் கொடுன்னு சொல்கிறான். இங்கே தாங்க மகளிர் இங்கே பக்கத்தில் இருக்கும், மகளிர் ஸ்டேஷனும் கீழே ஒரு மகளிர் ஸ்டேஷன் இருந்தாக்கா மேலே ஒரு அங்கெல்லாம் அப்படி கிடையாது. அங்கெல்லாம் பல கிலோமீட்டர் தள்ளி தான் மகளிர் ஸ்டேஷனாக இருந்தாலும் சரி, ஆடவர் ஸ்டேஷனாக இருந்தாலும் தள்ளி தான் இருக்கும். அப்போ அவங்க அடுத்த நாள் காலையில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அந்த திமிர் பிடித்த அந்த போலீஸ் அதிகாரி அந்த பொம்பளை பேசுதான், உன் பொண்ணு யார் அவங்க ஓடி போயிருக்கோம், நீயே போய் தேடுன்னு சொல்லுதான். அப்போது நைட்டு இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போதே இவங்க தேடி இருந்தாங்கன்னா, காலையில் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போதே இவங்க தேடி இருந்தாங்கன்னா, அந்த பொண்ணை கருப்பு போனாலும் பரவாயில்ல உயிரோட கொண்டு வந்திருக்கலாம், அந்த பொண்ணை உயிரை காப்பாற்றிக்கலாம். அந்த அரசாங்கத்தோடைய மெத்தனத்தினால அவங்க வீட்டிலேருந்து இவங்க ஏற்கனவே தேடிட்டாங்க, அந்த இடத்துல அப்போ இல்லை. ஆனால் அடுத்த நாள் 2 மணிக்கு அந்த பெண்ணு கழுத்து நெரிக்கப்பட்டு கண்டம் தொண்டமாக வெட்டி கற்பழிக்கப்பட்டு போட்டிருக்காங்கன்னு சொன்னால், எப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி இங்கே நடந்துருக்கு சார். 3 நாள் ஆச்சு சார் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுக்கல. ஏண்டா 41 பேர் கரூரில் செத்தான், ஒரே நைட்டில் ஒட்டுமொத்த ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய டாக்டர்லாம் வர வச்சு நீ கொடுத்தல, சர்டிஃபிகேட் கொடுத்தியா இல்லையா? நீ போஸ்ட்மார்ட்டம் சர்டிஃபிகேட் கொடுத்து எப்படி கொடுத்த? 41 உயிர்னா உயிர், இந்த குழந்தை உயிர்னா உனக்கு உயிர் கிடையாது. அப்போ 41 உயிருக்கு ஒரே இரவில் நீ போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொடுத்த நீ, இந்த குழந்தைக்கு மட்டும் ஏன் 3 நாள் ஆகுது, ஏன் 2 நாள் ஆகுது, ஏன் இழுக்கிறீ, ஏன் அடுத்த நாளே உங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொடுக்க முடியல? ஏன்னா இதில் சம்பந்தப்பட்ட நபர் திமுக நபராக இருக்கலாம். இன்னும் கூட குற்றவாளியை கண்டுபிடிக்கல சார். என்ன கேவலமான போலீஸ் சார் இந்த போலீஸ். அப்போ இந்த போலீஸ் என்ன கேவலமான போலீஸ். இந்த போலீஸ் துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய கையாளாகாத இந்த திருட்டு திராவிட மாடல் அரசுடைய முதலமைச்சர் என்ன சார் முதலமைச்சர். அப்போ தொடர்ந்து இந்த 10 நாட்களாகவே இந்த சம்பவங்கள் நடக்குது, திட்டமிட்டு நடக்குது இந்த சம்பவங்கள். அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை, இப்படிப்பட்ட ஒரு காவல்துறையை இது வரைக்கும் தமிழகத்தில் யாரும் பார்த்ததே கிடையாது. பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், பெண்களுக்கு எதிரான பாலியல் பலாத்காரங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இன்னைக்கு மாறிடுச்சு. அப்போ அந்த கொந்தளிப்பு மக்கள் மத்தியில் இருக்க தானே செய்யும். நல்ல வேளை கனிமொழி போனதோட துரத்தி அமைச்சாங்க. இதே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போயிருந்தாக்கா கையில் கிடைக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து அடிச்சிருப்பாங்க. அது தொடப்பமாக இருக்கட்டும், செருப்பாக இருக்கட்டும், எது கிடைச்சாலும் அடிச்சிருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெண்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாயிருச்சு. முக்கியமாக இளம் குழந்தைகள் முதல் வயதான பாட்டி வரை அவர்களுடைய உயிருக்கும் சரி, கற்புக்கும் சரி, அவங்களோட உடைமைக்கும் சரி இன்னைக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு நிலைமை இருக்கு சார் இன்னைக்கு. ஏன்னா 41 பேர் செத்தா, அதுக்கு காமிச்சு அதுக்கு நேராக போனல, நேராக போய் ஆறுதல் சொன்னீங்கல்ல, நைட்டே போய் ஹாஸ்பிட்டலில் போய் ஆறுதல் சொன்ன மு க ஸ்டாலின் ஏன் இந்த குழந்தைக்கு போகல, ஏன் இந்த குழந்தைய போய் சந்திக்கல, இந்த குழந்தைகளோட பெற்றோரை போய் சந்திக்கல? அப்போ இத்தனை கிரைம் நடந்திருக்கு, ஏன் யார் வீட்டுக்கும் போகல? அப்போ 41 பேர் செத்தது மட்டும் ஏன் போகிற? அப்போது அரசியல் செய்கிறாங்க. குழந்தைகளுடைய டெத்துலையும் சரி, குழந்தைகளுடைய பாலியல் வன்கொடுமையும் சரி, அரசியல் செய்யக்கூடிய ஒரு இயக்கமாக இன்னைக்கு திமுக மாறிடுச்சு. ஆனால் தான் இன்னைக்கு மக்கள் கொதிச்சு போய் இன்னைக்கு துரத்தி அனுப்புறாங்க. இது தேர்தலில் எதிரொலிக்கும். அதை மடைமாற்றுறதுக்காக தான் இவங்க சிலிண்டர் போராட்டம், அந்த போராட்டம், இந்த போராட்டம், இந்த கூட்டணி கட்சி நடந்து வெக்கமா இல்லை சோத்தை நீங்கள் உப்பு போட சோத்தை திங்கிறீங்களா, இல்லை சோறு தான் திங்கிறீங்களா? ஏன்டா இவ்வளோ பிரச்சனை நடக்குது, ஏன் நீ கம்யூனிஸ்ட் போராடல? சிலிண்டருக்காக போராடுற கம்யூனிஸ்ட் ஏன் அந்த குழந்தைக்காக போராடல? சிலிண்டருக்காக போராடக்கூடிய திருமாவளவன் ஏன் அந்த குழந்தைக்காக போராடல? பாலஸ்தீனுக்காக போராடக்கூடிய இஸ்லாமிய இயக்கங்கள் ஏன் அந்த குழந்தைக்காக போராடல? ஏன்னா இவங்கெல்லாம் திமுகவுடைய அடிமைகள். திமுகவுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டு, நான் அடிமையா நீ அடிமையா, நான் முதல்ல கழுவி விட்டுமா நீ கழுவி விட்டுமா அப்படிங்கிற இன்னைக்கு நிலைமையில தான் இன்னைக்கு திமுக கூட்டணி கட்சிகள் இருக்கிறாங்க. அதன் காரணமாகத்தான் இன்னைக்கு அவங்களை திமுகவை கண்டிக்காம, பாகிஸ்தானை கண்டிக்காம இன்னைக்கு இருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக உங்களோட வீடியோவும் பார்க்க முடிஞ்சது. திருமுருகன் காந்தி அவர்கள், அதாவது மே 17 இயக்கத்தை சேர்ந்தவர் ஹிந்தி அழிக்கிறார். அதற்காக அந்த அளவுக்கு கொந்தளிச்சு பேச வேண்டிய அவசியம் என்ன சார்? அவரோட விஷயத்தை அவர் முன்னிறுத்துறாரு. அதாவது இங்க வடமாநிலவர்கள்லாம் இங்க வேலை செய்யறதுனால தமிழ்நாட்டு மக்களுக்கு வேலை இல்லாம போயிருதே, நம்ம பசங்க ஜொமேட்டோ ஸ்விக்கிலாம் ஓட்டுற அளவுக்கு ஆளாயிட்டாங்களே, இதெல்லாம் நியாயமா? நீங்க தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வைக்கிறாரு. அது நியாயமான வாதம் தானே? நான் காலையில் எங்கள் ஏரியாவில் ஒரு கடையில் ஷேவ் பண்ணிட்டு வந்தேன். அங்கே ஒரு கடை இருக்குது, அதை சுற்றி நிறைய நம்மளோட தமிழகத்தை சார்ந்தவங்க அந்த பார்பர் ஷாப் வச்சுருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நான் போன கடை ஃபுல் அண்ட் ஃபுல் நார்த் இந்தியன்ஸ் வச்சுருக்கக்கூடிய கடை.
அதற்கு முன்னாடி அந்த இடத்துல கடை விற்கணும்னு நம்ம ஆளுங்க யாருக்குமே தோணலை சார். அவனுக்கு தோணி இருக்கு. நார்த் இந்தியாவிலேருந்து வரவனுக்கு அது ஏன்னா அந்த இடம் சுற்றி இருக்க இடம் வந்துட்டு பிராமணர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. பிராமணர்கள் பெரும்பாலும் கடைக்கு போய் பண்ண மாட்டாங்க ஷேவிங். வீட்டிலேயே தான் பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு 75% பிராமணர்கள் வீட்டில் தான் பண்ணிப்பாங்க. அப்போ அங்கே கடை வச்சா ஓடாதுன்னு சொல்லிட்டு நாம் அங்கே கடை விற்கல சார். ஆனால் இன்றைக்கி அவன் கடை வச்சிருக்கிறான். இன்றைக்கி அந்த சுற்றி இருக்கிற கடைகளை விட நம்பர் 1 கடை அந்த கடை தான். 100 ரூபாய்க்கு நம்மால் சேவ் பண்ணுவான், அவன் 80 ரூபாய்க்கு சேவ் பண்ணுறான். அவன் 150 ரூபாய்க்கு நம்மால் முடி வெட்டுவான், அவன் 120 ரூபாய்க்கு முடி வெட்டுறான். அப்போ மக்கள் எங்கே போவாங்க? அவங்ககிட்ட தானே போவாங்க. இத்தனைக்கும் உன்னுடைய கடையில் பெருசாக வசதிகள் இருக்காது, அவங்ககிட்ட எல்லா வசதிகளும் இருக்குது. ஏசியை போட்டு அது இதுன்னு போட்டு நல்லா அப்படியே ஜொலி ஜொலின்னு வச்சுருக்கிறான். இந்த மாதிரி தான் சார் தமிழ்நாட்டில் அவங்கள வர வச்சது யாருன்னா நாம தான் சார். அவன் 10க்கு 10 ரூம் கொடுத்தா 10 பேர் தங்குவான். நம்மளால் என்ன பண்ணுவான்? 10க்கு 10 ரூமில் நான் தங்குறதா? நான் ஒரு ஆள் தான் தங்குவேன், ஏசி போட்டு தெரியான்னு கேட்பான் சார். இன்றைக்கி அவங்க இல்லைன்னு சொன்னால் நான் வந்துட்டு நானும் தமிழன் தான், நான் இல்லைன்னு சொல்ல. நமக்கு வந்து என்ன உண்மையோ அதை மட்டும் தான் நம்ம பேசணும். இன்றைக்கி 80 லட்சம் பேர் இருக்கான் இன்றைக்கி வட இந்தியர்கள். எங்கே? தமிழ்நாட்டில் 80 லட்சம் பேர் இருக்கான். வட இந்தியா வந்து வேலை செய்கிறாங்க. 80 லட்சம் பேர் வேலை செய்கிறாங்க. அந்த 80 லட்சம் பேர் இல்லை என்று சொன்னால் இங்கே வேலை செய்யறதுக்கு ஆள் கிடையாது சார். நீங்கள் சொல்கிறீங்க சொமேட்டோ ஓட்டுறான், ஸ்விக்கி ஓட்டுறான்னு சொல்கிறீங்க இல்லையா? நீங்கள் இன்றைக்கி வேலை செய்ய ஆள் கிடையாது. அவங்க இல்லைன்னு சொன்னாக்கா இன்றைக்கி கட்டுமான துறையாக இருக்கட்டும், அனைத்து துறையுமே இன்றைக்கி ஸ்தம்பித்து விட. இன்றைக்கி ஒட்டுமொத்த எல்லா இடத்துலையுமே இன்றைக்கி அவங்க தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி பெரிய பெரிய பாலம்லாம் கட்டுறீங்கள, அந்த பாலத்தை கட்ட தமிழ்நாடு வேலை செய்கிறான், அவன் தான் சார் வேலை செய்கிறான். இன்றைக்கி அவன் இல்லைன்னு சொன்னால் இங்கே பாலம் கட்ட முடியாது, பில்டிங் கட்ட முடியாது, எதுவுமே கட்ட முடியாது. இன்றைக்கி அப்படிப்பட்ட நிலைமையில தான் இன்றைக்கி தமிழ்நாடு இன்றைக்கி மாறிடுச்சு. ஏன்னா தமிழ்நாட்டில் விவசாயத்தை அழித்து விட்டார்கள். ஃபஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடியவங்க விவசாயத்தை அழித்து அதை ஃபுல்லாக பில்டிங்காக மாற்றிட்டான். இன்றைக்கி உங்களுக்கு தெரியும், தஞ்சாவூர் தான் மிகப்பெரிய ஒரு நெற்களஞ்சியம். இன்றைக்கி அங்கே எல்லாமே நெற்களஞ்சியன்றதே மாறிடுச்சு. இன்றைக்கி தஞ்சாவூரில் இன்றைக்கி தஞ்சாவூர் விவசாயம் வேணால் போராடி நீங்கள் பார்க்குறீங்களா? இப்போ முதல்ல போராடுவான், எங்களுக்கு காவிரியில் தண்ணி வரல, இது தண்ணி வரல, எங்களுக்கு முப்போகம் விலைக்கு முக்கியம். இன்றைக்கி அவன் போராட்டவே தான் இல்லை. ஏன்னா பாதி விவசாயிகள் இடத்த விற்றுட்டு அதை ஃப்ளாட்டாக மாற்றிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாட்கள் போனாக்கா தமிழகத்தில் ரொம்ப மோசமான நிலைமையை சந்திக்கும். அப்போ இந்த திருமுருகன் காந்தி போன்றவங்க இதுக்காக போராடணும். நீ எதுக்காக போராடுற? ஹிந்தி வரக்கூடாது, ஹிந்தி நுழையக்கூடாது போராடுறன்னு சொன்னாக்கா இன்றைக்கி 80 லட்சம் பேர் அவனுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் அதில் இருக்கணும். ஹிந்திங்கிறது வந்துட்டு ஒரு ஆட்சி மொழி கிடையாது, சரிங்களா? 16 மொழி மொத்தம் ஆட்சி மொழி. 16 மொழி எந்த மொழி வேணால் நம்ம படுத்துக்கலாம். அப்போ இந்தியை வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யார்? நான் தமிழக மக்கள் உங்கள்கிட்ட சொன்னாங்களா? அங்கே ஹிந்தி இருக்குது, நீ இப்போ அழிட்டானு உங்கள்கிட்ட அதிகாரம் கொடுத்தாங்களா? அப்போ இந்தியை அழிக்கிறதுக்கு அதிகாரம் உனக்கு யார் கொடுத்தா? எனக்கும் தமிழ் உணர்வு இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. அதே நேரத்தில் தமிழ் உணர்வு இருக்குது, தமிழ் வெறி என்கிட்ட கிடையாது. நான் ஒரு இந்தியன், அப்போ தான் தமிழன். அப்போது அந்நிய மொழி ஆங்கில மொழியை நீ ஏற்றுப்ப, இந்திய மொழி இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தி மொழியை ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னாக்கா உன்னை ஏற்றுக்கோன்னு நாங்கள் சொல்லலை. யாருக்கோ ஒருத்தர் பயன்பட போகுது. அது அந்த பயன்படக்கூடியதை தடுக்கிறதுக்கு நீ யார்? உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? தமிழகத்தில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் எந்த இந்திய போராட்டம் நடந்துச்சா? ஏன்னா மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். இன்றைக்கி என் குழந்தைங்க உட்பட எல்லாருமே ஹிந்தி கற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஹிந்திலேயே ஏதாவது ஒரு 3வது மொழியை கற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதை தடுப்பதற்கு நீ யாருன்னு கேட்குறேன். அதை தடுப்பதற்கோ ஒரு பொதுத்துறை நிறுவனத்தில் ஒரு பொதுத்துறை எல்லா இடத்துலையுமே இருக்குது சார். இந்தி எழுத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொதுத்துறை நிறுவனத்திலுமே இன்றைக்கி இந்தி எழுத்துக்கள் இருக்குது. அதான் நான் சொல்கிறேன், நீ ரூபா நோட்டு அழிடாங்கிறேன். ரூபா நோட்டில் ரயில்வே ஸ்டேஷனில் கொட்டெழுத்தில் இருக்கிறத விட ரூபா நோட்டில் கொட்டெழுத்தில் இருக்கும். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாங்கிறது 2 லாங்குவேஜில் தான் இருக்கும். ஒன்று ஹிந்தியில் இருக்கும், இன்னொன்று ஆங்கிலத்தில் இருக்கும். அப்போ நீ அதை அடிங்கிற. உனக்கு உண்மையிலேயே இந்தி மேலே வெறுப்பு இருந்தாக்கா, இந்தி மேலே உனக்கு கோவம் இருந்ததுன்னா, இந்தி தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு நீ நினச்சினாக்கா முதல்ல அதை அழிட. ஒவ்வொரு தடவையும் கண்ணில் பார்க்குறல, ஒவ்வொரு தடவை நோட்டை கொடுக்கும்போது இந்தியை நீ பார்க்குறல, அப்போல்லாம் உனக்கு வெறி வரலையா இந்தி மேலே? திடீர்னு தமிழ் பட்டு வந்துருச்சு. மடைமாற்றுறாங்க சார். நான் இப்போ சொன்னேன் இல்லையா, இவ்வளோ பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்குது. இதை மடைமாற்றுவதற்காக எப்போயுமே இந்த தோல்வின்னு ஒன்று வரும்போது திமுகவுக்கு இந்த மாதிரி இந்தி எதிர்ப்பு, பாசிச பாஜக அப்படின்னு யாரா ஒருத்தர் கலைப்பு விடுவானுங்க. அப்போ எலும்பு துண்டு இருக்கு இல்லையா, ஒரு எலும்பு துண்டை போடுவாங்க. இந்த நாய் அதை கவிட்டு போயிடுச்சு. அந்த நாய் யாருன்னு பார்த்தா டேனியல் காந்தி. அவன் பேரே முதல்ல தமிழ் கிடையாது. காந்தி என்பது தமிழ் பெயரா? டேனியல் என்பது தமிழ் பெயரா? நீ எதுக்கடா கட்சி ஆரம்பிச்ச? மே 17 இயக்கம் எதுக்கு ஆரம்பிச்ச? நீ பிரபாகரனுக்காக, ஈழப்படுகொலைக்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம். ஆனால் நீ யாரு கூட கூட்டணியில் இருக்க? அந்த ஈழத்தை கொன்றவர்கள் கூட கூட்டணியில் இருக்க. நீ இன்னைக்கு ஈரானை எடுத்து போராடினான்ல, யாரு? ஈரானுக்கு ஆதரவாக போராடினான், அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் எதிர்த்து போராடினான். யாரு? இதே திருமுருகன் காந்தி போராடினல. அதே ஈரான் தான் விடுதலை புலிகளை கொல்வதற்காக இலங்கைக்கு பொருளாதார உதவி உள்பட, அவங்கள ஆயுத உதவி உள்பட எல்லாமே கொடுத்தது யாருன்னு பார்த்தா ஈரான். அப்போ விடுதலை புலிகள் கொல்லப்பட்டதற்கு முக்கிய மூல காரணமே ஈரான். அந்த ஈரானுக்கு ஆதரவா நீ போராட்டம் பண்றிய. அப்ப மே 17 இயக்கம் என்று வைத்துக் கொள்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? ஏங்க, பிரபாகரன் கொல்லப்பட்ட பிறகு முதல் வாழ்த்து சொன்னது யார் தெரியுமா? ஈரான் வாழ்த்து சொல்றான். யாருக்கு? இலங்கைக்கு. ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்
ஃபோன் ராஜபக்சேவை அழைச்சி வாழ்த்து சொல்கிறான். அப்போ நீ என்ன பண்ணியிருக்கணும்? ஈரானை நீ என்ன பண்ணியிருக்கணும்? ஈரானுக்கு இது தேவைதான், ஈரானுக்கு இது அனுபவிக்கணும்னு தானே பேசியிருக்கணும். ஆனால் ஈரானுக்கு நீ ஆதரவாக இன்னைக்கு இங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணுற சொன்னால், அப்போ நீ மே 17 இயக்கம்னு பேர் எதுக்கடா வச்சிருக்கிற மானம் கட்டவனே? அதான் நம்ம கேட்குறோம். இதில் என்ன தப்பு இருக்குது? உன் பேருக்கு சம்மந்தமே இல்லையே. நீ எதற்காக கட்சி ஆரம்பிச்ச? உன்னோட கொள்கை என்ன? தனி ஈழம் வேணும். அந்த ஈழமே அமைய முடியாத அளவுக்கு பண்ணது ஈரான். அப்போ ஈரானை ஏன் நீ கண்டிக்கல? இதைத்தான் நாங்கள் திருமணம் காந்தி எவ்வளோ கழுவி ஊற்றணும் ஊற்றுறோம். அவ்வளோதான். கடைசி ஒரு கேள்வி. ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து ரஜினியை பற்றி அவர் கீழ்த்தரமாலாம் பேச கிடையாது, இருந்தாலும் அவரால் திமுக அச்சுறுத்தல்னால இவர் வந்து கட்சி ஆரம்பிக்கல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பேசுறாரு. இது வந்து எப்பவுமே திமுக தான் வந்து எடுத்து பெரிய விஷயமா பேசி வந்து பிரச்சனையை கிளப்புவாங்க. ஆனா ஏன் இந்த தடவை அதிமுக பாஜகவும் எடுத்து விஜய் அவர்களுக்கு அது ஆதவ அர்ஜுனாக்கு அந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க? இல்லை, ஏற்கனவே உங்களுக்கு ஆதவ அர்ஜுனா வந்து இவர் எடப்பாடியார் அவர்களையும் இப்படி தப்பாக பேசினார். உங்களுக்கு தெரியும். ஒரு தடவை அப்படி நடந்து அவரும் புஷி ஆனந்த் பேசிட்டு வந்திருக்கும் போதே அண்ணாமலையும் கைட்டு விட்டாரு, பிஜேபி கைட்டு விட்டுச்சு, இவர் தனியாக நின்று கையிட போறாரு தெரில அப்படிங்கிற மாதிரி கொச்சையாக யாரை பேசினாரு? எடப்பாடியை பேசினார். அதுக்கப்புறம் நான் தான் பேசுனது தப்புன்னு மன்னிப்பு கேட்டார். இப்போ இந்த விஷயத்தில் இதே தான். ரஜினிகாந்தை இழுப்பதற்கு காரணம் என்ன? என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஆதவ அர்ஜுனா எப்படி தெரியுங்களா? விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் எவ்வளோ பெரிய ஜாம்பவங்கள்லாம் இருக்காங்க. ரவிக்குமார் அண்ணன்லேருந்து நிறைய பேர்லாம் இருக்காங்க. ஆளூர் சாவானஸ்லேருந்து எல்லாமே இருக்காங்க. ஆனால் இவன் என்னைக்கு இப்போ அந்த கட்சியில் சேர்ந்தானோ அதுக்கப்புறம் மீடியாக்கள்லாம் யாரை பேசும் பொருளாக்குனாங்க? ஆதவ அர்ஜுனாவை. நல்லா தெரியும் உங்களுக்கு. டெய்லி மீடியாவில் ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு திருமாவளவனை பற்றி வருதோ இல்லையோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த ஆதவ அர்ஜுனா. அப்போ அவர் அப்போ அங்கே போனது யார் மேலே கையை வைக்கிறாரு? திமுக மேலே கையை வைக்கிறார். அப்போ அவரோட நெரேட்டிவ் என்னன்னாக்கா, ஒரு பெரிய ஆள் மேலே கையை வச்சாதான் அவரு வந்து மீடியா ப்ரொஜெக்ட் பண்ணும், தான் ஒரு பெரிய ஆள்னு காட்டும். ஆனால் உண்மையிலே நீ யாரு? நீ ஒரு காகிதம் புரியும். உனக்கு ஒன்றுமே கிடையாது. உனக்கு மார்ட்டின் குடும்பம் பேக் போனா இல்லைன்னு சொன்னாக்கா நீ யாருமே கிடையாது. நீ யாருமே கிடையாது. இன்னைக்கு மார்ட்டினுடைய மகனே உனக்கு காரி துப்புறான். மார்ட்டினோட மகன் பாண்டிச்சேரியில் ஒரு கட்சி வச்சிருக்காரு. அவர் முதல்ல பாஜகவில் இருந்தார், அப்புறம் தனியாக வந்து இவனுக்கு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. இன்னைக்கு அவர் என்ன சொல்றாரு? இந்த ஆதவ அர்ஜுனா எங்கள் வீட்டில் இப்படி தான் பண்ணுவான், எங்கள் வீட்டிலே எங்களை பிரிச்சுட்டான், என்னை எங்கள் அப்பா எல்லாருமே பிரிச்சுட்டான், அவன் வந்து எந்த கட்சிக்கு போனால் அந்த கட்சி உருப்படாது. நல்ல வேளை அதை புரிந்து கொண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவனை வெளியே தோத்துட்டாங்க. ஆனால் இதை விரைவில் விஜய் புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல விஜய் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். இவன் என்னைக்கு வந்தானோ அப்போ தான் குடும்பத்தில் பிரச்சனை வந்திருக்கு, இதுக்கு முன்னாடி வரல. அப்படி இல்லாமல் நான் சொல்லலை, இதை சொல்கிறது அவங்க மச்சனை சொல்கிறான். யார்? ஆதவ அர்ஜுனாவோட மச்சனை சொல்கிறான். அப்போ ஆதவ அர்ஜுனா என்ன பணக்கார குடும்பத்தில் வந்தவனா? இல்லை அவங்க அப்பா என்ன சுதந்திரத்தை போடுற தியாகியா? இல்லை நீ என்ன போய் எல்லையில் போய் நின்று துப்பாக்கி எடுத்து யார் நீ? இல்லை உனக்கு பின்னாடி 1,00,000 ஓட்டு இருக்கா? உன்னோட ஜாதியை ஓட்டு ஏதாவது 1,00,000 ஓட்டு இருக்கா? எதுவுமே கிடையாது. இல்லை இதுக்கு முன்னாடி எதனா ஜாதி அமைப்பு வச்சிருந்தியா? எதுவுமே கிடையாது. அப்போ நீ யாரு? ஒன்றுமே இல்லாத ஒரு காகிதம் பொறுக்கி நீ ரஜினிகாந்தை பற்றி பேசும்போது அது நானாக இருந்தால் கூட எதிர்வினை யாராவது ஆற்றுவாங்க. விஜய் பேசுறது வேற. விஜய்க்கும் ரஜினிக்கும் கூட ஒரு கான்வெகேஷன் வந்துச்சு. 2 பேருமே மாற்றி காக்கா அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. அது கூட நான் அவரை பேசல இவரை பேசல, 2 பேருமே சமரசம் ஆகிட்டாங்க. ஒரு மேடையில் நான் ரஜினிகாந்தை தவறாக பேசல, நான் ரஜினிகாந்தை மீன் பண்ணியே பேசலன்னு விஜய் சொல்லிட்டார். அதே போல் ரஜினியும் சொல்லிட்டார், நான் விஜய் மீன் பண்ணி பேசலன்னு ரஜினியும் சொல்லிட்டார். அப்படி இருக்கும்போது அவங்களுக்குள்ளேயே அப்படி போயிட்ட பிறகு நீ யாரு? அப்போ ரஜினிகாந்தை தொட்டால் ஒரு பேசும் பொருளாக மாறுவோன்னு இவருக்கு ஒரு எண்ணம். இது ஒரு முத்திர கத்திரிக்காய், இது முந்திரி கொட்டை. இவன் இப்படி தான் பண்ணுவான். இவன் இந்த கட்சியில் இன்னைக்கு விஜய் கூட்டணி சேர வேண்டியது என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் நினைக்கிறேன். அது கெடுத்ததே இவர் தான் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு விஜயோட வளர்ச்சியை கெடுத்தது இன்னைக்கு எங்கள் கூட நான் கூட்டணின்னு சொல்ல. விஜய் வேறு யாரு கூட கூட்டணி வைக்கலாம். ஏன்னா முதல் எலெக்ஷனு அவ்வளோ பெரிய ஆள்லாம் விஜய் கிடையாது. யாராக இருந்தாலும் கூட்டணி வைத்தாதான் அவங்களுக்கு ஒரு பலம் கிடைக்கும். கண்டிப்பாக தெரியும் விஜயால் முதலமைச்சர் ஆக முடியாது, 10% 12% ஓட்டு தான் எடுக்க முடியாது. விஜய்க்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் விஜய் கூட்டணிக்கு போகாத காரணம் ஆதவ அர்ஜுனா தான். ஏன்னா ஆதவ அர்ஜுனாவை வந்து பின்னாடி இருந்து இயக்குவது கிறிஸ்தவ மிஷினரிகள், மதமாற்று கும்பல். நான் எல்லாத்தையும் மொத்தமாக சொல்ல. இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்களால் இன்னைக்கு ஃபண்டு கட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு 530 என்ஜிஓக்களுக்கு வந்துட்டு போக வேண்டிய பணம். ஏன்னா மதமாற்ற கும்பல் இவங்க சரியாக கணக்கு காட்டாதனால அவங்களுடைய ஃபாரின்லேருந்து வரக்கூடிய ஃபண்டெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. அதில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட என்ஜிஓக்களுக்கு நம்ம சார் ஆதவ அர்ஜுனா சார் வந்துட்டு அதில் ஒரு ஒன் ஆஃப் த பார்ட்னராகவோ ஒன் ஆஃப் த உறுப்பினராகவோ அதில் இருக்கார். அப்போ அந்த அழுத்தம் தான் இவங்களுக்கு. ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் மொத்தமாக ஏதாச்சும் ஒரு கூட்டணிக்கு போனால் தான் அந்த கூட்டணி ஜெயிக்கும். இன்னைக்கு திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் 2ஆக பிரியுது. யார் காரணம்? விஜய் காரணம். கொஞ்சம் விஜய்க்கு போகுது, கொஞ்சம் என்டிஏக்கு போகுது. அப்போது யார் ஈஸியாக வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும்? திமுகவை மீண்டும் அதே நிலையில் ஏற்றுவதற்காக ஆதவ அர்ஜுனா முயற்சி செய்கிறார். இதுதான் உண்மை சார். அப்போது விஜயை கெடுத்து கூட்டணி போக விடாமல் பண்ணது ஆதவ அர்ஜுனா. அப்போ ஆதவ அர்ஜுனா யாருக்காக வேலை செய்கிறாருன்னா திமுக வேலை செய்கிறார்.
திமுகவுக்கு வேலை செய்த காரணத்துக்காகத்தான் இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கிறார். அப்போ ஆதவ அர்ஜுனாவோட வேலை மீண்டும் திமுகவை ஆட்சி கட்டில் அமர வைக்கணும் தான் எண்ணமே தவிர விஜயை முதலமைச்சராக்கணுன்ற எண்ணம் ஆதவ அர்ஜுனாவுக்கு கிடையாது. அதனால உண்மையிலேயே விஜய் இதை சிந்திக்கணும். எப்படி நல்ல முடிவை வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடைய திருமாவளவன் எடுத்தாரோ அதே போல விஜய் ஒரு நல்ல முடிவு எடுத்து இந்த சகுனியை நீ வெளியே துரத்து விட்டினாலே உனக்கு வளர்ச்சி உண்டு, இல்லைன்னா உங்களுக்கு வளர்ச்சி என்பது கிட்டத்தட்ட முடிந்து விட்டது. ஓகே சார், உங்கள் அற்புதமான கருத்தில் இளையபிரானோட பந்திற்கு மிக்க நன்றி சார்.